ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தலையங்கது கீழாக வேத பகுதியை நாங்கள் தியானித்து பார்க்க போகிறோம். என்னவென்றால் அழுக்கு வஸ்திரம், யோசுவா தரித்திருந்த அழுக்கு வஸ்திரத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு கவனித்து பார்க்க போகிறோம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 5 வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். 2 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியல்லவா என்றார். 3 யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். 4 அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்குச் சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். 5 அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். 6 கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்குச் சாட்சியாக, 7 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நாங்கள் இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கிறோம். என்னவென்றால் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறான். இந்த யோசுவா காலேப் யோசுவா அவர் அல்ல, இது ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவா 1வது வசனத்தில் அப்படி சொல்லுகிறார், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக கர்த்தருக்கு முன்னால நிற்கிறான். கர்த்தருக்கு முன்னால நிற்கிற யோசுவாவுக்கு பக்கத்துல யார் நிற்கிறா? சாத்தான் பக்கத்துல நிற்கிறார். இந்த சாத்தான் ஏன் யோசுவாவுக்கு பக்கத்துல நின்றார் என்று நாங்கள் ஒரு கேள்வியோடு பார்த்தோமா இருந்தால், வேதம் சொல்லுது யோசுவாவோ அழுக்கு வஸ்திரங்களை தரித்து கொண்டு நின்றான். சரியா? அழுக்கு வஸ்திரங்களை தரித்து கொண்டு நின்றான். இந்த அழுக்கு வஸ்திரத்தை எப்படி வேதம் சொல்லுகிறது என்றால், இவனுடைய அக்கிரமத்தை நீக்கி போடு. அப்ப இந்த வஸ்திரத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். என்னவென்றால் அக்கிரமத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தான். அக்கிரமத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தான். இங்க வேதத்துல சொல்லுது, 4வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்ற. அப்ப அதுக்கு முதல் வசனம் சொல்லு வஸ்திரங்களை, அழுக்கு 4வது வசனம் தான், அழுக்கு வஸ்திரங்களை களைந்து. அப்ப வஸ்திரம் அல்ல, வஸ்திரங்களை. அப்ப இவர் பல விதமான அழுக்கான வஸ்திரங்களை தரிச்சு கொண்டிருந்திருக்கிறார். பல விதமான அழுக்கு வஸ்திரம். பாருங்க, இந்த நாடுகள்ல வேலை செய்யறாக்களை பாருங்க, இலங்கை, இந்தியா தேசங்களில, அமெரிக்காவில் ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, போலீஸை பாருங்க, இராணுவத்தை பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வஸ்திரங்கள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வஸ்திரங்களை தரித்து கொண்டு நிற்பார்கள். அந்த வஸ்திரத்தை பார்த்து இவர் என்ன வேலை செய்கிறார், இவர் எந்த வேலையில இருக்கிறார், இவர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறார் என்றத, இவர் இராணுவம், இவர் ஆர்மி, போலீஸ் என்றதை கண்டுபிடிக்க கூடியதா இந்த வஸ்திரங்களை பார்த்து காணக்கூடியதா இருக்கு. கிழிஞ்சு பிஞ்சு அப்படியே ஒரு கந்தலான வஸ்திரத்தை போட்டிருந்தா அவ யாரு என்றதை கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப உயர்ந்த வஸ்திரங்களை போட்டால் அவங்க யாரு என்றதை குறிச்சு கண்டுகொள்ள வஸ்திரங்களினால தங்களை காட்டுறது. அப்ப பாருங்க, வேதத்திலும் நாங்கள் யோவான் சுவிசேஷத்துல பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், மீனுக்கு வெண்மையான நீளங்கி வஸ்திரம் தரித்தவர்கள் ராஜாவுடைய அரண்மனைகளிலே நிற்பார்கள். இப்படி வஸ்திரங்களை குறிச்சு சொல்லக்கூடியதா இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வஸ்திரங்களை தரித்திருந்தார். பலவிதமான அழுக்கு வஸ்திரத்தை ஒன்றுக்கு மேல ஒன்று யோசுவா என்ன செய்கிறார், அவர் ஆசாரியன் அவர் தரித்து கொண்டு நிற்கிறத பார்க்கிறோம்.
அதை வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தின் வஸ்திரம் என்று. அக்கிரமத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு பக்கத்துல சாத்தான் நிற்கிறார். அங்கால பக்கம் அடுத்த பக்கத்துல பார்த்தா தேவதூதன் இருக்கிறார். இவர்களை பார்த்து கொண்டு தேவன் நிற்கிறார். இவர்களை பார்த்து கொண்டு தேவன் நிற்கிறார். அப்ப இங்க பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு முன்னால நமக்குத்தான் வஸ்திரம் யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, தான் என்ன வஸ்திரம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார், தேவதூதன் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவதூதன், ஆண்டவர், பிசாசு, அடுத்தது தீர்க்கதரிசியாகிய சகரியா பார்க்கிறார். சகரியாக்கு தான் ஆண்டவர் காட்டுறார். பாருங்க, தேவன் பார்க்கிறார், தேவதூதன் பார்க்கிறார், அடுத்தது சாத்தான் பார்க்கிறார், அடுத்தது ஆசாரியன் பார்க்கிறார், தீர்க்கதரிசி சகரியா பார்க்கிறார். அப்ப 4 பேரும் பார்க்கிறார்கள். 4 பேரும் பார்க்கிறார்கள். ஆனா ஆசாரியனாகிய யோசுவா என்ன வஸ்திரம் தரிச்சன் என்று பார்க்க பாருங்க. இதுதான் பரிதாபமான நிலை. 4 பேர் பார்க்கிறாங்க, ஆனா நிலையான அந்த 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 பிரச்சனைக்குரியவர் பார்க்கல வஸ்திரத்தை. அழுக்கு வஸ்திரம், அக்கிரமத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நின்றார் என்று வேதம் சொல்லு. அப்ப இந்த அக்கிரமத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு பக்கத்துல சாத்தான் நிற்கிறதா இருக்கிறது. பாருங்க, நாமும் இந்த பகுதியில இருந்து நாம சிந்திக்க வேண்டியது, அக்கிரமத்தின் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாய் நிற்போமா இருந்தால் நமக்கு பக்கத்துல உதவிக்கு யார் நிற்கிறார் என்றால் சாத்தான் தான் நிற்பார். ஏன் தெரியுமா? சாத்தான் நிற்கிறார். அந்த அந்த வஸ்திரம் சாத்தானுக்கு சொந்தம். ஏன் தெரியுமா? அவர் சுமக்கிறது அக்கிரமத்தை, பாவத்தின் கொடுமையை. பாருங்க, என்ன உதாரணத்துக்கு போலீஸ், ஆமி என்று ஒவ்வொரு வஸ்திரத்துக்கு ஒவ்வொன்றுக்கு பேரா இருந்தாலும் இவருக்கு என்ன பேர்? கள்ளன், கொள்ளைக்காரன், வெச்சாரக்காரன், வேசித்தன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் போட்டுக்கொண்டிருக்க. அப்ப இவர் அந்த பாதையால போறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று ஆராதனை செய்கிறார் என்று வைப்போம். ஆராதனை செய்கிறார், பிரைஸ் லார்ட் என்றார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த நேரங்களில் பாருங்க, தேவன் பார்க்கிறார் இவர் என்ன வஸ்திரத்தோடு, கள்ளன் என்ற வஸ்திரத்தோடு பிரைஸ் லார்ட் சொல்லுறார், பொய்காரன் என்ற வஸ்திரத்தோடு பிரைஸ் லார்ட், மாய்மாலக்காரன் என்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அல்லேலூயா சொல்லுகிறார். அல்லேலூயா என்ற பெரிய வஸ்திரத்துக்கு பேர், வஸ்திரத்தின பேர் மாய்மாலக்காரன், வஞ்சகன் என்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அல்லேலூயா என்ற ஆண்டவர் பார்க்கிறார். வஞ்சகன் என்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, ஆமி என்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி தான். இப்படி நினைங்க. அப்ப இதை போட்டுக்கொண்டு ஆராதனை செய்கிறார். ஆண்டவருடைய பார்வையில வஞ்சகன் வந்து நிற்கிறான், பொய்க்காரன் வந்து நிற்கிறான். வஸ்திரம், அந்த வஸ்திரம் பாருங்க, கல்யாண வஸ்திரம் இல்லாதவன். அந்த வஸ்திரத்தை வச்சுக்கொண்டு அவன் யாருன்றதை கண்டுகொள்ளலாம். அதே மாதிரி மாய்மாலக்காரன், பொய்யன், பித்தலாட், இப்படி ஒவ்வொரு வஸ்திரங்களை தரித்து கொண்டு அக்கிரமத்தை சுமந்து கொண்டு நிற்கிறார். அதனால அந்த வஸ்திரத்துக்குரியவன் யார் தெரியுமா? பிசாஸ். ஏனென்றால் ஒரு கடன் நாங்க ஒருத்தட்ட வேண்டுறோம், கடன் ஒருத்தர் வேணும்னா நம்ம கடனாளி. இந்த கடன் வேண்டி இருக்கிறோம் இல்ல, அவனுக்கு நாங்க சொந்தம், கடனாளிக்கு நாங்கள் சொந்தம். ஏன் தெரியுமா? அவன் எந்த நேரம் நம்மகிட்ட காசை கொண்டா, இல்லாட்டி உன்னுடைய சொத்தைத்தான் என்று கேட்க உரிமை இருக்கு. அதே போல சாத்தானுடைய சொத்தை நாங்கள் வச்சிருந்தா அவன் எங்க நிற்பான்டா? நமக்கு பக்கத்துல எந்த நேரம் நிற்பான். சாத்தானுடைய சொத்தை ஆகிய அக்கிரமத்தின் அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடும். தேவனுக்கு முன்பாக வந்த உடனே ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வஸ்திரத்தை இவனை விட்டு நீக்கி போடும். ஏன் தெரியுமா? இவன் பாதைகளை காத்துக்கொள்ள மாட்டான். நீங்க பிறகு பாத்தீங்களா இருந்தா 7-8 சொல்லுகிறது, அவன் பலிகளை காத்துக்கொள்ள, நீதியாய் நடத்தணும், விசாரிக்கணும். அக்கிரமத்தின் வஸ்திரத்தோடு நீ செய்யலாது. அப்ப இதெல்லாத்தையும் கலட்டி நீக்கணும் என்று ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். ஏனென்றா நீங்க பாத்தீங்களா, சங்கீதம் 133:1-2 சொல்லுகிறது, ஆரோனுடைய சிரசின் மேல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அவன் தாடிகள் மேல வழிந்து அவனுடைய அங்கிகளில் இறங்கிறது. இந்த அபிஷேகமானது இந்த அங்கிகள்ல இறங்குறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்தது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேலதான் இந்த அபிஷேக தைலம் இறங்கி வரும். ரட்சிப்புக்குள்ள தான் நாங்கள் மறைந்து கொள்ள வேண்டும்.
ரட்சிப்பின் போர்வையினால போத்துக்கொள்ளும். போவாசின் போர்வையினால ரூத்து எப்படி போத்துக்கொண்டால் அதே போல நாங்கள் போத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வஸ்திரத்தினாலே ஆலயத்தை நிரப்பினார் என்று ஏசாயாவில சொல்லுது. அப்ப அவருடைய வஸ்திரத்தினால், அவர் தருகிற வஸ்திரத்தினால மூடிக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திர இல்லாதவன் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்படாது. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் அபிஷேக தைலம் இந்த வஸ்திரத்தின் மேல ஊற்றப்படும். தலையில இருந்து ஊற்றப்பட்ட அந்த வஸ்திரத்தின் மேல நினைக்குது, வஸ்திரத்தை நினைக்குது. ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிடுங்கிறதுக்குத்தான் இந்த உலகம் திரியுது. எப்படியாவது இந்த வஸ்திரத்தை களைச்சி போடும், இந்த வஸ்திரத்தை உறிஞ்சிடணும், வஸ்திரத்தை சின்ன சின்னனாக்கிடணும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தை பாருங்க, வஸ்திரத்தை எப்படியாவது கலட்டத்தான் நிக்குது உலக பிரகாரமா. அதே போல சாத்தானும் ஆவிக்குரிய ரீதியிலாம் வஸ்திரத்தை கட்டணும் என்று எல்லா நேரமும் வஸ்திரத்தோட போராட்டம். ஆதி ஆகமத்துல பாத்தீங்களா இருந்தால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே, மீறுதலுக்குட்பட்ட உடனே அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்கள் என்று அறிந்து, ஆடை இல்லாதவர்கள் என்று அறிந்து அவர்கள் போய் மரத்துக்குள்ள ஒளிச்சு கொண்டார்கள். இவ்வளவு காலமும் ஆடையோடானே இருந்தாங்க, ஆடை இல்லாமத்தானே இருந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னு அந்த நேரம் தெரிஞ்சிருக்கு, விளங்கலையா? ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரம், ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் வஸ்திரம், ஆண்டவருடைய மெல்லிய வஸ்திரம், ஆண்டவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களை மூடி இருந்ததினாலே அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்ப சாத்தானுடைய வஸ்திரம் அவர்கள் மேல வந்துட்டு, பாவ வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், அவர்களை வெக்கத்துக்குள்ள கொண்டு போகுது. அழுக்கு வஸ்திரம் அவர்களை கூனி குருவ பண்ண பார்க்குது. வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம் நம்மையில வந்தா நாம எங்களை மூடுறதுக்கு எங்கேயாவது மறைஞ்சு கொள்ளுவோம். ஆண்டவருடைய வஸ்திரத்தை பிடிக்க மாட்டோம். நாங்க யாரையாவது ஒரு இடத்துல போய் ஒழிக்க, யாரையாவது பிடிக்க பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவ சாயலினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலிலிருந்து பிரிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவன் பாவத்துக்குள்ளே விழுகிறான். நாங்கள் தேவனிடத்திலிருந்து தான் எடுக்கப்பட்ட நாங்கள். அப்ப தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சு கொண்டுதான் வாழ வேண்டும். எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளை தகப்பனுடைய உடுப்பை பிடிச்சு கொண்டு முன்னால திரிகிறது போல நாமும் அந்த தகப்பனுடைய உடுப்பை பிடிச்சு கொண்டு திரியணும். வஸ்திரத்துக்குள்ளே இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் மூடி இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் போக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தவான்களுக்கேற்ற நீதியின் வஸ்திரத்தினால் போக்கப்பட்டிருக்க வேண்டும். துதியின் வஸ்திரத்தினால் சபை மூடப்பட்டிருக்க வேண்டும். கல்யாண வஸ்திரத்தினால், ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரத்தினால் மக்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேலே அந்த ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில், அங்கிகளில் இறங்கிறது. பாத்தீங்களா இருந்தா சங்கீதக்காரன் 51:9 சொல்லுகிறது, பாவத்தின் பாரத்தை நீர் பார்க்காமல் நீர் உம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டீர். ஏனென்றா பாவம் நிரம்பினோன்னு அங்கே அவன் சொல்றான், என் அக்கிரமத்தை ஒரு விஷயம் மன்னியும், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும், உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஏனென்றா இந்த அழுக்கு வஸ்திரம் ஒருவன் மேல வந்துட்டா இருந்தா, அக்கிரமத்தம் வந்துருந்தா என்ன வெளியில போயிடும்? சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் தேவன் கொடுக்கிறது. மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காரியத்தினால அந்த நேரம் வர்றது. அந்த சந்தோஷம் நம்ம விட்டு விலகிடும். ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம விட்டு விலகிடும். அதனால தேவ பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரம் இருக்கிற இடத்துல நாங்கள் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தால் சாத்தான் பக்கத்துல இருப்பான். நாம ஓடிப்பே எங்கேயாவது ஒளிகிறவர்களாத்தான் இருப்போம். பாருங்க, என்ன லபோதேக்கியா சபை, கடைசி சபைக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3:17-18 சொல்லப்படுகிறது, என்ன, உனக்கு உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரத்தை தருகிறேன், நீ உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரத்தை தருகிறேன். நீ வஸ்திரம் இல்லாதவனாய், வஸ்திரம் இல்லை என்று நீ அறியாதவனாய் இருக்கிறாய். அப்ப அந்த சபைக்கு வஸ்திரம் இல்லை, உடுத்திக்கொள்ள வஸ்திரம் தாரேன்ற. என்ன சரீர பிரகாரம் வஸ்திரத்தை பற்றி கதைச்சார இல்ல, ஆவிக்குரிய ரீதியில ஆன்மீக வஸ்திரம், ஆவியின் வஸ்திரம்,
அதை தருகிறேன்னு சொல்லுகிறார். எத்தனை பிள்ளைகள் வஸ்திரத்தை தொலைத்து விட்டு நிற்கிறீங்க? எத்தனை பேர் வஸ்திரத்தை தொலைத்து விட்டு நிற்கிறோம்? இல்லாவிட்டால் அப்படியே அழுக்கு வஸ்திரத்தை வேண்டி போட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வஸ்திரமும் எனக்கு தெரியாது. நாம தான் தேவ சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே, அழுக்கு வஸ்திரத்தை என்னை விட்டு களைஞ்சு போடுங்க. வஸ்திரம் என்றால் தனியே இந்த ஆசாரியனுக்கு போட்ட லோ மட்டும் இல்லை, அவனுடைய தலைப்பாக கூட வஸ்திரம் தான். சிந்தனைகளில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் தேவனின் செபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்ப பாகை, தலைப்பாகையில உங்களுக்கு தெரியும், ஆசாரியோட நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்கு, நெத்தி. அப்ப சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கு, அக்கிரம சிந்தை கொண்டிருக்க கூடாது. அப்ப அக்கிரம சிந்தைக்காரர், அக்கிரம செயல்காரரே, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகண்டு போனுங்க. நினைவுல வருகுது, செயல்ல வருது. அப்ப அக்கிரமத்தை நம்ம விட்டு நீக்கணும், அழுக்கு வஸ்திரத்தை நம்மை விட்டு நீக்கணும். இன்றைக்கு தேவனிடத்துல கேட்போம், ஆண்டவரே, என் அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி அப்படி ஆனந்த தைல அபிஷேகத்தினால் என் தலையை நிரப்பும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 23வது சங்கீதம், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால், ஒருவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் மேல தேவன் அவன் மேல அப்படியே அபிஷேகத்தை ஊற்றுகிறான். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் மேல தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறான். அவனுடைய அபிஷேகம் ஊற்றெடுத்து பரவி செல்லுகிறதாய் இருக்கிறது. உன்னுடைய அபிஷேகம் என்ன செய்கிறது? அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய்? அபிஷேகம் அடிமையின் நுகத்தை, அடிமைத்தனத்தை உடைக்கும், அடிமையின் விலங்குகளை உடைக்கும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். அந்த அபிஷேகத்தை நீ பெருக்கெடுக்கும்படி தேவ சமூகத்தில் காத்திருந்து தினம்தோறும் அபிஷேகத்தை அனல் மூட்டு. ஒரு அனல் பற்றின ஒரு விறகை நாங்கள் கொளுத்தி அனலாக்கி விடுகிறோம். அதை நாங்கள் ஊத 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 அது என்ன செய்யுது? அப்படியே நெருப்பாய் வந்து கொண்டிருக்குது. அது மேலே இருக்கிற அந்த தூசி இருக்குல்ல, எப்படி என்று சொல்லுற சாம்பல் மூடிட்டு இருந்தா அது என்ன செய்யாது? நூந்து போயிடும். சாம்பலை அப்படியே ஊதி 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 சாம்பலை அகற்றிட்டு அனலா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அபிஷேகத்தில் அனலா இருக்கணும், அனல் பற்றி எரிந்து கொண்டிருக்கணும். மேல உலகத்தின் காரியங்கள் அப்படியே சாம்பலை போல படிந்து விடும். அது என்ன செய்யணும்? வேத வார்த்தையினால, செபத்தினால, தேவ வார்த்தையினால ஊதி எல்லாம் அந்த டஸ்ட்டுகள் எல்லாத்தையும் அகற்றி போடணும், சாம்பல் எல்லாத்தையும் அகற்றி போடணும். அப்பொழுது அபிஷேகம் அனல் பற்றி எரியும் போது என்ன வச்சாலும் வெந்து தள்ளிடும், பொசுக்கி போடும், வெந்திடும். அதே போல நான் நீ இருக்கும்போது தேவனுடைய அபிஷேகம் பொங்கி எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு வஸ்திரத்தை இன்று ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்க ஆயத்தமாயிருங்க. ஆயத்தமா நீங்க? தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியான இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படுகிறது. அதன் மேலே தோய்த்து வஸ்திரத்தை வெளுத்து நாங்கள் அணிந்து கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.